என்னப்பா யார் தெரியுமா? புதுவை கிருஷ்ணாவின் கவிதை. மெய் என்றால் இப்படித்தான் இருக்கும் என அடையாளம் காட்ட முடியாத மெலிந்த தேகம், உழைப்பின் தியாகம். மெய் மேலாடை உள்ளே கிழிந்திருக்கும், மேலே நைந்திருக்கும். என் நினைவு தெரிந்த நாள் முதல் திருமண நாள் வரை ஒரு சில உடுப்புகள் மட்டும்தான். வாய். அவருடைய பேச்சு என் செவியை கிழித்ததில்லை. அவர் ஒரு நாளும் இதை செய் அதை செய் என அம்மாவிடம் கூட சொன்னதில்லை. சாப்பிடு, பத்திரம், 2 சொற்கள் மட்டும் மந்திரமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண். உறக்கத்தை மறைந்த அந்த கண்கள் உள்ளம் ஒலித்த வைத்த பாசத்தை வெளிப்படுத்தும். வழிமேல் விழி வைக்கும், பார்த்த பின் கண்டு கொள்ளாது. மூக்கு. மூச்சு காட்டிலும் கூட குடும்ப நலம்தான் இருக்கும். மிதிவண்டி மிதிக்கும் பொழுது கூட வாங்காத மூச்சு குடும்பம் நடத்தும் துன்பத்தில்தான் அதிகமாய் வாங்கும். செவி. அவர் எத்தனை முறை அழைத்தார் என அறியாது என் செவி. ஆனால் நான் ஒரு முறை அழைத்தாலும் தேவதையின் குரல் போல் எண்ணி பார்ப்பார். என் அழுகுரல் தான் அவருக்கான நரகம். மொத்தத்தில் வாழும் வரை அவர் பெருமை தெரியவில்லை. வாழ்ந்த பின்னர் அவர் புகழை பேசாதார் யாரும் இல்லை. எத்தனை வறுமையிலும் கடன் வாங்காமல் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார் என்னும் சொற்கள் அப்பாவின் மதிப்பை கூட்டியதால் வானம் தாழ்ந்து கிடக்கிறது. தேநீர் குடிப்பதற்கு கூட தனியாக சென்றதில்லை. பேருந்து, மிதிவண்டி இவற்றை தவிர எதிலும் பயணித்ததில்லை. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் அன்பை இதுவரை யாரும் வென்றதில்லை.